ஃபினாலேவை நோக்கிய பயணம் இப்போ ஆரம்பிக்கும். உங்கள் முனைப்பை 100% போட ஃபினாலே போடு. டிக்கெட் டு ஃபினாலே விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்திட்டாரா? அப்பனா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே தான். எப்படியும் திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. திங்கக்கிழமை நாமினேஷன், கிராசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்தா டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிப்பாங்க. கேம் எப்படி பிசிக்கலா வைக்கிறாங்களா இல்ல மென்டலா வைக்கிறாங்களா இல்ல நீயா நானா அப்படின்னு பேச்சு திறமையை வச்சு வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வெறி கொண்டுதான் இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபினாலே நெருங்கியாச்சு, ஃபினாலே நோக்கி பயணம் இப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அன்சிதா இன்னைக்கு வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதனால 10 பேர் தான் இருக்காங்க. இந்த 10 பேருக்கு தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே போட்டு பயங்கரமா இருக்க போகுது. அதைத்தான் விஜய் சேதுபதி உங்களோட முனைப்பை 100% இதுல கொடுங்க, கொடுத்து ஃபைனல்ஸ்க்கு யார் போறான்னு பார்க்கலாம். இந்த டிக்கெட் டு ஃபினாலேங்கிறது வேற ஒண்ணும் இல்லங்க, கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் தான். ஏன்னா இருக்கிறது 3 வாரம். நெக்ஸ்ட் வாரத்துல மட்டும் நாமினேஷன் தப்பிச்சிட்டோம்னா அப்படின்னம்னா அதுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் வந்தாலும் ஃபைனல் வீக் போன மாதிரி தான், கிட்டத்தட்ட 100 நாள் இருக்க மாதிரி தான். அதனால தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலேங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே விஜய் சேதுபதி இன்ட்ரோடியூஸ் பண்ணவனே வீட்டுல இருக்க அந்த 10 பேரும் பயங்கர குஷியாயிட்டாங்க. முக்கியமா மஞ்சரி எல்லாம் அதெல்லாம் எனக்கு தான் அப்படின்ட்டு வந்து கையாலே காமிச்சு நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஜாக்லின்ல இதை நான் ஜெயிச்சே ஆகணும், உடம்புல புள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் காமிச்சாங்க. அதனால அந்த டிக்கெட் டு ஃபினாலே கண்டிப்பா வெறி கொண்டு தான் ஆடுவாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இதை வந்து ரொம்ப முனைப்போட கண்டிப்பா வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு விளையாடுறது யார் அப்படின்னா, முத்துக்குமாரன் பயங்கரமா விளையாடுவாப்ல, அருண் விளையாடுவாப்ல, ரயான் விளையாடுவாப்ல. ஓரளவுக்கு நம்ம விளையாண்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சௌந்தர்யா, ராணவ், பவித்ரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி வேற லெவல்ல வந்து இதை எப்படியாவது அடையணும் அதுக்காக பல ஸ்ட்ராட்டஜி போடுறதுல வந்து ஜாக்லின், மஞ்சரி, விஷால் இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ்க்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி மணி பாக்ஸ் யார் எடுத்துட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.